வணக்கம். நான் ராஜா, ஒளிப்பதிவாளர். இந்த சிந்தூர் ஆப்பரேஷனை செய்து முடித்த, அதற்கு வாய்ப்பளித்த நமது இந்திய பாரத பிரதமருக்கும், பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கும், ஒவ்வொரு நொடி பொழுதிலும் பசியையும் கால் வலியையும் பொருட்படுத்தாமல் அயராது உழைத்த நமது இராணுவ வீரர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கம். ஜெய்ஹிந்த். இந்த பதிவை நான் எதுக்காக உங்களுக்கு போடுறேன்னா, நேற்று நான் ஒரு வீடியோ பதிவு பார்த்தேன். மதுரையில் செல்லூர் ராஜ் என்றவர் இந்திய இராணுவ வீரர்களை ரொம்ப தரக்குறைவாக பேசியிருந்தார். அதை பார்க்கும் பொழுது இதயமே வெடிச்சிடுற மாதிரி இருந்தது. அவருக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல. பாரத பிரதமர், உள்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர்லாம் தான் அந்த எக்யூப்மெண்ட்லாம் வாங்கி கொடுத்தாங்கன்னு. அவங்க எல்லாருமே புத்திசாலி தான். அதை வாங்கி யாருக்கிட்ட கொடுக்கணுமோ அவங்கக்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. செல்லூர் ராஜு அவர்களே, நீங்கள் கொடுத்த பேட்டியை நீங்களே ஒரு தடவை பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேவலமாக பேசியிருக்கீங்கிறது உங்களுக்கே தெரியும். நல்ல வேலை பாரத பிரதமர் உங்ககிட்ட ராக்கெட் வாங்கலாமான்னு கேட்டிருந்தா, நீங்கள் ஏன் இவ்வளோ செலவு பண்ணி அங்கே போய் ராக்கெட்லாம் வாங்குறீங்க இஸ்ரேலெல்லாம்? நீங்கள் அப்படியே சிவகாசிக்கு வந்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஹோல்சேல் கடையில் பட்டாசு கடை வச்சுருக்காரு, அங்கேயே ராக்கெட் வாங்கலாம், அதுவும் மேலே தான் போகுது, இதுவும் மேலே தான் போகும்னு சொல்லாமல் இருந்த வரைக்கும் மிக்க மகிழ்ச்சி. தயவுசெய்து உங்களுடைய அறிவை கொஞ்சம் வளர்த்துக்குங்க. அடிப்படை அறிவே இல்லாமல் பேசுகிறீங்க. ஒவ்வொரு இராணுவ வீரனும் இரத்தத்தையும் வியர்வையும் சிந்தி இந்த நாட்டு மக்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான். இது 5ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்க கூட தெரியும். ஆனால் உங்களுக்கு சுய அறிவும் இல்லை, படிப்பறிவும் இல்லை. முடிஞ்சால் நீங்கள் மதுரையில் எங்கேயாவது முதியோர் கல்வியில் சேர்ந்து உங்களுடைய அறிவுத்திறனை கொஞ்சம் வளர்த்துக்குங்க. உங்களையெல்லாம் நம்பி மக்கள் ஓட்டு போடுறாங்க. நீங்கள் ஒரு மந்திரியாக இருந்திருக்கீங்க. அதிமுக கட்சி புரட்சித் தலைவி அம்மா எவ்வளோ அழகாக செயல்படுத்தி கொடுத்தாங்க. உன்னையெல்லாம் நம்பி மக்கள் ஓட்டு போடுறாங்க, மந்திரி ஆக்குறாங்க. இதை எப்படி ஏற்றுக்க முடியும்? வெக்கமா இல்லை? நெஞ்சு வலிக்கல? யாரை பற்றி பேசுகிறோன்னு? நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்க? பொய்யான தகவல்களை பரப்புனா, இராணுவத்தையோ அரசாங்கத்தையோ தப்பாக பேசுனா அவங்க மேலே நடவடிக்கைப்படும் சொல்லி அரசாங்கமே தெரிவிச்சுது. இன்றைக்கி இந்த இராணுவ வீரர்களை பற்றி தப்பாக பேசுனது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது? இராணுவ வீரர்களுக்கு ஒன்று கேட்டுக்கிறேன். உங்கள் குடும்பத்தில் வக்கீலுக்கு படித்தவங்களே இல்லையா? இந்த நாட்டில் வழக்கறிஞர்களே இல்லையா? இப்படி நமது தேசத்திற்காக பாடுபட்ட நம் வீரர்களை இழிவுபடுத்தி பேசிய செல்லூர் ராஜியை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் உடனடியாக கைது செய்யுங்க. எடப்பாடி ஐயா அவர்களே, இன்று உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த மாதிரி தற்கூரியெல்லாம் தயவு செய்து உங்கள் கட்சியில் வச்சுக்காதீங்க. இவங்கெல்லாம் கூப்பிட்டு போய் ஓட்டு கேட்டால் அவனாவது போடுவானா? யோசிச்சு பாருங்க. தயவு செய்து செல்லூர் ராஜ் அப்படிங்கிற பேரை முதல்ல மாற்றிக்க. ஏன்னா உன்னால் அந்த ஊருக்கே அசிங்கம்னு நினைக்கிறேன். அசிங்கமா இல்லை? நீ எல்லாம் உனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒன்று மனுஷனாக இருக்கணும், இல்லை மிருகமாக இருக்கணும். மனிதனுக்கு 6 அறிவு, மிருகத்துக்கு 5 அறிவு. உனக்கு அடிப்படை அறிவே இல்லை. அதை வளர்த்துக்க. முடிஞ்சா மனுஷனாக இரு, இல்லைன்னா செவனேன்னு இரு. உங்கள் மனதை புண்படுத்தும்படி பேசியிருந்தால் அவருக்காக இந்தியன் என்ற முறையிலும் தமிழன் என்ற முறையிலும் என்னுடைய உடன்பிறவா சகோதரர்களான இராணுவ வீரர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய் ஹிந்த்.